அதே சொல்றா. போமாமா கதையெல்லாம் சொல்லி நீ ஒண்ணுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிற. இல்லடா சொல்றா இல்ல கேக்குறதா. சொல்லு ஒரு கதை இருக்கு. ஆனா நீ அதை கேட்டா அடிப்பியான்னு தெரியுது. அடிக்க மாட்டா. என்னடா இப்படி இருக்க சொல்ற. கண்டிப்பா அடிக்க கூடாது. அடிக்க மாட்டா. கன்ஃபார்மா அடிக்க மாட்டா. சரி மாமா. ஒரு காடு மாமா. காடு. அந்த காட்டுல வந்து ஒரு தென்னை மர தோப்பு ஒண்ணு இருக்கு மாமா. தோப்பு இருக்கு. அந்த தோப்புல வந்து ஒரு யானை வந்து கட்டில படுத்திருக்கு. சரியா? ஒரு யானை கட்டில படுத்திருக்கு. அது பக்கத்திலேயே ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கு மாமா. அதுக்கு பக்கத்துல ஒரு குருவி ஒண்ணு இருக்கு மாமா. இந்த குரங்கு இந்த குருவி என்ன பண்ணுதுன்னா அந்த யானை கட்டில படுத்திருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படியா? யானை திடீர்னு முழிச்சு பாக்குது. இதுங்க ரெண்டும் இருக்குதுங்க. பக்கத்துல இருக்குதா? ரெண்டுமே அங்கங்க நிக்குதுங்க மாமா. ஏய் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு யானை கேக்குது. அதுக்கு வந்து ரெண்டுமே திரு திருன்னு முழிக்குதுங்க மாமா. எப்படி முழிக்குது? திரு திருன்னு முழிக்குது. கட்சியில யானை கேக்குது, ஏய் என்ன நீங்க ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குது மாமா. யானைய குருவியை பார்த்து கேக்குதா? யானை வந்து அதுங்க ரெண்டையும் பார்த்து கேக்குது. என்ன என்னையவே குறுகுறுன்னு பாக்குறீங்க அப்படின்ட்டு. ஓ அது வேற என்ன ஆசைப்படுதா? சொல்ற மாமா இரு, அவசரப்படுறதே உனக்கு வேலை. ரெண்டு என்ன சொல்லுதுங்க, முழிக்குதுங்க. சொல்றதுக்கும் பயம், தூக்கி போட்டு மீச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு அந்த யானை கேக்குது. அப்புறம் ரெண்டுமே தயங்கி, ஒன்றும் இல்லை உன் கூட கட்டில்ல படுக்கணும்னு ஆசை அப்படின்னு கேக்குதுங்க. ரெண்டும் கட்டில்ல படுக்கணும்னு கேட்டுச்சா? அதுக்கு அந்த யானை என்ன சொல்லியிருக்கு பாரு, சரி இவ்வளவுதானா, சரி படுத்துக்கங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு யாரு 10 ரூபா கொண்டாந்து கொடுக்குறீங்களோ அவங்கதான் என் கூட கட்டில படுக்கணும் அப்படின்னு அந்த யானை சொல்லிடுச்சு. என்ன பண்ணுவப்ப? உடனே குரங்கு ஒரு சைடு ஓடுது 10 ரூபா சம்பாதிக்க. இந்த சைடு என்ன பண்ணுது, ஒரு குருவி வந்து 10 ரூபா சம்பாதிக்க அது ஓடுது. ரெண்டும் ஓடிடுச்சுங்க. இது நல்லா தூங்கிடுச்சு. அங்க இருந்து குடு 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 குரங்கு ஒண்ணு வந்துருச்சு மாமா. குரங்கு வந்துட்டு யானை படுத்துருக்கு, முழிச்சு பாக்குது. என்ன காசு கொண்டாண்டியா 10 ரூபா அப்படின்னு. இல்ல என்கிட்ட 9 ரூபா தான் இருக்கு, நான் உங்ககிட்ட படத்துக்கு வாங்கிச்சு. சீச்சி நீ போ, போய் மரத்து மேல போ. ஆமான்றேன், என்கிட்ட 10 ரூபா கொடுத்தாதான் நீ என் கூட வந்து படுக்கணும்னு சொல்லுது. சரின்னு கோச்சிக்கிட்டு தென்னை மரத்துல ஏறிடுச்சு குரங்கு. அங்க இருந்து பார்த்தா குருவி ஓடிவாருது, சக்க சக்க சக்கன்னு ஓடிவாருது மாமா. என்னடா பார்த்தா கையில செலவு நோட்டா வச்சிருக்கு 10 ரூபாய. எங்க ஆட்டையை போட்டுருக்க மாட்டேங்குது. அது எங்க ஆட்டையை பிடிச்சது என்னன்னு தெரியல. 10 ரூபா செலவு நோட்டை காட்டிட்டு, ஆனா இந்த நான் 10 ரூபா செலவு நோட்டா கொண்டாந்துருக்கிறேன் அப்படிங்குது. சரி சரி நீ வந்து படு அப்படிங்குது. குருவி கட்டில வந்து படுத்துருச்சு மாமா. யானை பக்கத்துலயா? யானை பக்கத்துலயே படுத்துருச்சு. பக்கத்துல படுத்துட்டு காலை தூக்கி போட்டுச்சு யானை மேல. யானை மேல காலை தூக்கி போட்டோன்னா ஆளு கத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த குருவி ஒண்ணு கேக்குது பாரு ஒரு கேள்வி. காலை தூக்கி போட்டோன்னா யானை கத்தணும்னா, என்ன கால் போட்டது வலிக்குதா அப்படின்னு கேக்குது. கடைசியில என்ன பாத்தீங்கன்னா, இந்த குரங்கு தென்னை மரத்துல ஏறிச்சு பத்தியா, அது கோபமாயி ஒரு தேங்காயை பிடிங்க யானை மண்டையில போட்டிருக்கு. அதுக்கு கத்தி இருக்குது. இதுக்கு இந்த குருவி என்ன சொல்லுது பாரு, நான் கால் போட்டது வலிக்குதா, நான் வேணா காலை எடுத்துருவா அப்படின்னு கேக்குது மாமா. கதை நல்லா இருக்கா மாமா? என்னடா ஒரு கதையாடா.